ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்டில் வந்து லூப்பிங் அனிமேஷன் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, உங்களோட கம்போசிஷனோட டூரேஷன் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த டோட்டல் டூரேஷனுக்குமே அனிமேஷன் வந்து ரிப்பீட்டடாக லூப்லேயே இருக்கும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் சிங்கிள் எக்ஸ்பிரஷனில் எந்த காம்ப்ளெக்ஸான ஒர்க்கும் இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் எக்ஸ்பிரஷனில் வந்து கண்டினியூஸாக உங்களோட அனிமேஷன் வந்து லூப்லேயே இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அனிமேஷனாக என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லெஃப்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிறது, இல்லை டாப்லேருந்து டவுனுக்கு போகிறது, இல்லை ஸ்கேல் டவுன்லேருந்து ஸ்கேல் அப் ஆகிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறது தான் அனிமேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட பொசிஷன் வந்து நான் அனிமேட் பண்ண போகிறேன். இங்கே இருக்க இனிஷியல் பொசிஷன் வந்து இது. ரெண்டாவது பொசிஷன் வந்து இப்படி வச்சுக்கிட்டோன்னா சர்க்கிள் வந்து இப்போ அனிமேட் ஆகும். ஓகேவா, இப்போ இங்கேருந்து இங்கே போகும். ஏன்னா நான் அனிமேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் கம்போசிஷனோட டூரேஷன் வந்து 5 செகண்ட்ஸ் இருக்கா. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 1 hour வேணும். சார் 10 hour கொடுத்துட்டேன், எனக்கு 10 minutes கொடுத்துட்டேன். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இப்போ நான் மேனுவலாக போயிட்டு அனிமேஷன் போயிட்டு நான் மூவ் பண்ணி வைக்கணும் கரெக்டாக. பட் டைம் வந்து வேரி ஆயிரும். நான் இங்கே பண்ணது வந்து 5 செகண்டுக்கு முன்னே இங்கே வந்து 10 நிமிஷத்துக்கு வரும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீஃப்ரேம்ஸ் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணி அனிமேட் பண்ணாத எப்படி வந்து ஒரு லூப்பிங்கில் வந்து எப்படி வந்து ஒரு அனிமேஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன் பொசிஷனோட வேல்யூஸு. பார்த்திங்கன்னா எந்த அனிமேஷனுமே இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த சர்க்கிள் வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே, எப்படின்னா லூப்பிங்கில் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ ரொட்டேட் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் மேலே கிராப் ஆகும்ல. ஸோ கிராப் ஆகாத இருக்கிறதுக்காக ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் கொஞ்சம் நான் பக்கத்தில் தள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ரொட்டேட் ஆச்சுன்னா கிராப் ஆகாது இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிராப் ஆகாது இல்லை. இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் வேணால் கூட நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். லூப்பில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பிரஷன் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் வெறும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் போட்டு போதும். டைம் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ டூரேஷன் வச்சாலுமே அவ்வளோ டூரேஷனுக்கு வந்து லூப்பில் போயிட்டே தான் இருக்கும். அதோட டைமுங்கிறது வந்து இப்போ இது என்ன கான்செப்ட்னா, இப்போ இங்கே இப்போ கரண்ட்டில் ஃப்ரேமோட நம்பர் என்ன 0, அடுத்தது 1 2 3 4 அந்த மாதிரி இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 9க்கு இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட்டில் வந்து இந்த ஃப்ரேம் நம்பரோட டைம் கோடு அதை தான் பேஸ் பண்ணி வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஓகே, உங்களுக்கு இல்லை இது ஸ்லோவாக இருக்குது, ஸ்பீடாக வேணுன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு 200. ஓகே, நான் எதுவுமே பண்ணல, எந்த அனிமேஷன்ஸ் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு டைம் ஸ்டார் 200 மட்டும் தான் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது என்ன ஆகணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சிம்பிளாக இந்த இடத்துல கிராஃப் எடிட்டர் ஒன்று இருக்கும். இந்த ஈக்குவல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஃப்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் எடிட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லீனியர் கவர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் நீங்கள் வந்து வேல்யூ கிராஃப் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிளியராக புரியும். பார்த்தீங்களா, இங்கேருந்து ரைட் சைடே போய்ட்டுருக்கோம் அப்படியே. ஓகேவா, இதுதான் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ண எக்ஸ்பிரஷனோட கிராஃப் அது. ஓகேவா, ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா எத்தனை 5 செகண்ட் இருக்கா. இப்போ நான் வந்து ஒரு 10 செகண்ட் வைக்கிறேன். 10 செகண்ட் வச்சுட்டேன். காம்பியை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டேன். அனிமேஷனில் எதுவுமே பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா சேம் அதே இது பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை 5 நிமிஷம் கூட 10 நிமிஷம் கூட இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களோட காம்போட டூரேஷன் இருந்தாலும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, லீனியராக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, அதுவே வந்து பர்டிகுலர் சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போது இங்கேருந்து இப்படி ரொட்டேட் ஆகணும், அகெயின் திரும்ப இப்படி ரொட்டேட் ஆகணும். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் டைமில் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணும்போது இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ஒர்க்கில் வந்து அப்ளை பண்ணும்போது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேபி உங்களுக்கு பார்க்கும்போது சரி ஓகே லூப்பில் அனிமேஷன் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தோணலாம். பட் நீங்கள் ஏதாவது நான் ஒர்க் எடுத்து நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டேரெக்டாக வந்து ஒர்க் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பேசிக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ நான் போடுவேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு வந்து ரொட்டேஷனில் மட்டும் தான் இருக்குது. எனக்கு வந்து ரொட்டேஷன் மாதிரி வேணாம்,
எனக்கு எப்படி வேணும்னா பால் வந்து இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகி போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா சிம்பிளாக ரொட்டேஷன் தான் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்கேயே இருக்கட்டும், ரொட்டேஷன் நான் ஆஃப் பண்ணிடுறேன். எந்த ரொட்டேஷனுமே கிடையாது, 0. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு நான் சொன்னல எனக்கு அந்த பவுன்ஸுக்கு மட்டும் வேணும். அப்படின்னா அதை வந்து நான் எங்கேருந்து எடுக்க முடியும்னா ஒயிலேருந்து எடுக்க முடியுமா. ஸோ பொசிஷனை வந்து நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒயில் போயிட்டு ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கற்றுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டைம் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேத் சைன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, சைன் சேம் அகெயின் அதே டைம் தான். பட் இந்த டைமில் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரிக்காக என்ன பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்கிறேன் நான், டைம் ஸ்டார் ஒரு டைம் மட்டும் இருக்கட்டும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்தோன்னா மேலே போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதே தப்பு. ஏன்னா நம்ம இருக்கிற டிஃபால்ட்டாகிற இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஒய்யோட பொசிஷன் அதாவது 540 இந்த வேல்யூவே இருக்கணும். இதோட எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம கொடுக்குற வேல்யூ ஆட் ஆகணும். ஸோ ப்ளஸ் போட்டு மேத் டாட் சைன் டைம். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேல்யூஸ் வந்து இருக்கும், சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள் 540.87653 திரும்ப இறங்குது, திரும்ப ஏறுது. 0 வந்து இந்த இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ இதோட வேல்யூ வந்து நான் என்ன பூஸ்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா டைம் ஸ்டார் 20 கம்மியாக தான் இருக்குது, 200 போட்டுக்கலாம். எது கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1000 கூட நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், ஸ்பீடே வேணும் அந்த மாதிரினா. இப்போ 1000 போட்டிங்கன்னா வேல்யூ பார்த்திங்கன்னா எங்கே போகுது. சிம்பிளாக இங்கே 200 வச்சுட்டு இங்கே என்ன பண்ணலான்னா இந்த டைமோட இப்போ என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு நடக்குதுன்னு கிளியராக புரியலன்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த கிராஃப் எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த கிராஃபுக்கு வந்துடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஃபார்ம் தெரியுதா, நம்ம எக்ஸ்பிரஷன் ஜென்ரேட் பண்ணல இந்த எக்ஸ்பிரஷனோட வேவ் ஃபார்ம் இது தான். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா டைம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த பொசிஷன்லேருந்து திரும்ப அதே பொசிஷன் ரிப்பீட் ஆகிறது, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா டைம் டிவைடட் பை ஒரு 5 போட்டோம்னா பார்த்தீங்களா, சாரி டைம் ஸ்டார் 20 பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இந்த ஆம்ப்ளிடியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஃபர்தராக நம்ம கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இப்போ 20 கூட மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஆம்ப்ளிடியூட் பார்த்திங்களா இப்போ இல்லை. இன்னும் இப்போ ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பவுன்சி பால் அனிமேஷன்லாம் பண்ணுவோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. ஸோ அது மட்டும் எப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு டெமோ மட்டும் காமிச்சிடறேன். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பவுன்ஸ் ஆகிற மாதிரியே நமக்கு ஃபீலிங் கிடச்சிச்சா. ஸோ இது வந்து என்ன வேவ் ஃபார்ம் மிஷினில் நம்மளோட மேனுவல் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம டிஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் நிறைய அட்வான்ஸ்டான டாபிக்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றி நான் எல்லாமே போகிறேன். நான் பேசிக்ஸாக ஆல்ரெடி நானும் கவர் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன இந்த பேசிக்ஸ் வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸில் அட்வான்ஸ் லெவலில் நிறையா இருக்குது. ஸோ எது லேர்ன் பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எதில் வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், எப்போ வேணாலும். ஓகே, நன்றி, வணக்கம்.